தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எல்லாரும் நம்மளை சேர்த்து வைக்கதான் முயற்சி பண்றாங்க. அவங்க எல்லாரையும் நீதான் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். வேலுவாணி பிரச்சனை எப்படி உன் குடும்பத்தை பாதிச்சதோ அதே மாதிரி நம்ம காதல் கோகிலா கல்யாணத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு நீ பயப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப நான் சொல்றேன், கோகிலா கழுத்துல மாப்பிள்ள தாலி கட்டுற வரைக்கும் நம்ம காதலால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல. அதுக்கு நான் உத்தரவாதம். அதுக்கப்புறம் நம்ம காதலுக்கு நீ தடை சொல்ல மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க அப்பா அம்மா நம்ம காதல ஏத்துக்கத்தான் போறாங்க. நம்ம காதல் ஒண்ணு சேரதான் போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனந்தி. என்னை விட்டு போயிடாத ஆனந்தி. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் உன் கூடவே இருக்கேன். ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாத. நான் உடஞ்சு போயிடுவேன். பார்வை படாம போனா என் அன்பு உயிரோடவே இருக்க மாட்டான். என்ன மாதிரிதான் நீ உள்ளுக்குள்ள துடிச்சிட்டு இருக்க தெரியும். உன்னை நீ யாருக்காகவும் கட்டுப்படுத்திக்க வேண்டாம். நீ எனக்கு வேணும் அன்பு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல ஆனந்தி. உன் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துரு. உன்னை நான் என்னைக்குமே தப்பாவே நினைக்க மாட்டேன் ஆனந்தி. உங்களுக்கு இந்த வலியும் வேதனையும் கொடுக்கறதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க அன்பு. உங்களை மாதிரி ஒரு தெய்வத்தோட வாழ்ற தகுதி எனக்கு இல்ல. இன்னைக்கு நான் விலைக்கு போறதுனால வெறும் வலியும் வேதனையும் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும். அதுவே நான் உண்மையை சொல்லி ஏன் கலங்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதை விட பல மடங்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் நீங்க தாங்க வேண்டியதா போயிடும். அதை என்னைக்குமே என்னால உங்களுக்கு கொடுக்க முடியாது. வார்த்தை சொல்லாதத அழுக சொல்லிடுச்சு. உன் அக்கா கல்யாணத்தை விட நம்ம கல்யாணம் சிறப்பா இருக்க போகுது. அந்த கடவுளே நேர்ல வந்து தாலி எடுத்து கொடுத்து உன்னை என்னையும் சேர்த்து வைப்பாரு. நம்ம காதலே ஒரு அழகான குழந்தைய வந்து பிறக்கும் பாரு. ஆனந்தி, மன்னிச்சிருங்க அன்பு, மன்னிச்சிருங்க. நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. நான் எதையும் நினைச்சு தப்புதே. என்னைய மன்னிச்சிருங்க. எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க மறுபடியும்? எது நடக்கணுமோ அது விதிப்படி நடக்கும். நீங்களும் நானும் இதுல முடிவு பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அத மறந்துருங்க. நான் கிளம்புறேன். யாராச்சும் பார்த்தா தப்பாயிரும். நான் போறேன். ஆனந்தி, 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 விதிதான் நம்மள இப்படி இங்க இருக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. அதே விதிதான் நாளைக்கு உன் கழுத்துல என்ன தாலியும் கட்ட வைக்கும். அதை நீயும் ஏத்துப்ப. இதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. கடவுளே, எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவா? என்ன பவானி, என்னமோ தேடுற மாதிரி தெரியுது. மாத்திரைய மறந்து எங்க வச்சுட்டோம்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கியா? கொஞ்ச நேரம் கிண்டல் பண்ணாம சும்மா இருக்கீங்களா? நிலைமை தெரியாம நீங்க வேற. இப்ப எதுக்கு கோவப்படுற? என்ன நடந்துச்சு? எதை காணும்? என்கிட்ட சொல்லு. நான் எங்கேயாவது எடுத்து வச்சிருக்க போறேன், கொடுத்து வைப்பறேன். அண்ணி என் கையில ஒப்படைச்ச தாலிய காணுங்க. என்னடி சொல்ற? அது உன்கிட்ட தானே இருந்துச்சு. நான் தான் அப்பவே தாலியை லலிதா கையில கொடுத்துரு, அது பத்திரமா இருக்கட்டும்னு சொன்னேன்ல. அது எதுக்கு நீ எடுத்து வச்சிருந்த? ஏங்க,
அண்ணி நம்பிக்கையா கொடுத்தத திரும்ப கொடுக்க வேணாம் தான் நானே வச்சிருந்தேன். அது ஒழுங்கா வச்சிருந்திருக்கணும். எங்க இப்ப கோவப்படுறதுக்கெல்லாம் நேரம் இல்லங்க. முதல்ல தேடுவோம், அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். உனக்கு அதை எங்க வச்சிருந்தோம்னு ஞாபகம் இருக்கா? இந்த டப்பால தாங்க வச்சேன். பார்த்தா காணோம். சாப்பிட வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஏய், கொஞ்சம் உள்ள வாடி. அம்மா, கைய விடுமா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. தாலி எங்க? தாலியா? இதோ கழுத்துல போட்டிருக்கே. ஏய், இந்த தாலியை யாரு கேட்டா? மாப்பிள்ள உன் கழுத்துல கட்டணும்னு சொல்லி அண்ணி என்கிட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த தாலியை கேக்குறேன். எங்க அது? அம்மா, அத நீதானே வச்சிருந்த. என்கிட்ட வந்து எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கு தெரியாது. ஏய் துளசி, வேணாம் விளையாடாத. அன்னிக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாங்க. ஒழுங்கா குடுத்துடுறீ. நான் எடுக்கலமா. அண்ணு, பவானி, சாப்பிட வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பவானி, இது தாலி வச்சிருந்த டப்பா இல்ல? ஆமா அண்ணி, அந்த தாலியதான் காணோம். தாலி எப்படி காணாம போகும்? நம்ம வீட்டுக்குள்ள வந்து யார் இதை எடுக்க போறா? எனக்கும் அதே சந்தேகம் தான். அதனாலதான் நான் இவளை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவதான் தாலி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சு ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணிருப்பா. ஏய், தாலி எங்க எடுத்து வச்ச? சொல்லுடி. அம்மா, ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? நான் தான் எடுக்கல, எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப என்னையே சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நான் எடுக்கல. வேற யார் எடுத்திருப்பா? வீட்டுக்குள்ள புது திருட வந்துட்டானா? பவானி, விடு. அந்த தாலி போனா போகட்டும். அண்ணி, தாலி காணாம போனது அபசகுணம் அண்ணி. இல்ல, இந்த தாலி காணாம போனது அபசகுணம் இல்ல, நல்ல சகுனம் தான். என்னம்மா? ஆமாண்ண, அந்த தாலி ஆனந்தி கழுத்துல என் புள்ள கட்டணும்னு வாங்கினது. அது நடக்காதுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாலி காணாம போயிருக்கு. போனது போனதாவே இருக்கட்டும், நாம புது தாலி வாங்கிக்கலாம்.